Hi friends, welcome to Udhiran TNPSC Academy. So இன்னைக்கு 29 January 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தனியாக, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, டெக்னாலஜி நியூஸ் தனியாக, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்துட்டு எப்போயுமே வந்து நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்றத வந்து டெய்லி காலையில் நம்ம தூங்கி எழுங்கிறப்ப நான் ஒரு ஆஃபீஸர் ஆயிடுவேன் அந்த மாதிரி சொல்லி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது வந்து ஒரு நாள் நடக்கும். ஓகே, ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நமோ லக்ஷ்மி அப்படின்ற திட்டம் வந்து எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த திட்டத்தின் கீழே 12 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு வந்து நிதியுதவி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாநில அரசு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். ஆப்ஷன் பி குஜராத். ஓகே, 2026ஆம் ஆண்டுக்கு இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும், அதாவது எந்த அமைப்புக்கும் இடையே 16வது உச்சி மாநாட்டில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐரோப்பிய யூனியன் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. 2026 குடியரசு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பீட்டிங் ரீட்ரீட் அப்படின்ற விழா டெல்லியில் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி ஜனவரி 29. ஓகே, ஸோ இன்றைக்கி தான். ஸோ அங்கே வந்து அந்த குடியரசு தின விழா வந்து நடக்குது இல்லையா? ஸோ அங்கே ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்ருக்கும். இந்த பீட்டிங் ரீட்ரீட் அப்படின்ற ஒரு விழா வந்து அதோட ஒரு பகுதியாக இருக்குது. இந்த விழா தான் வந்து கடைசி விழா, அதாவது ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே, அந்த பீட்டிங் ரீட்ரீட் அப்படின்றது ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் மாதிரி அங்கே குடியரசு தினத்தில் ஒரு 4 நாள் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனில். ஓகேவா? ஸோ அது வந்து ஜனவரி 29 இன்றைக்கி தான் வந்து நடைபெற்றது. புதுச்சேரியை சேர்ந்த கே பழனிவேல் அவர்களுக்கு எந்த கலைக்காக 2026 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவருக்கு வந்து கே பழனிவேல் அப்படின்றவருக்கு வந்து சிலம்பத்துக்காக தான் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு பெரிய ட்ரெயினராக இருக்கார். அவருக்காக இந்த ஒரு விருது கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற செஃபாஹிஜாலா அப்படின்ற வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திரிபுரா. ஓகே, செஃபாலிஜாலா அப்படின்றது இது ஒரு லியோபட் சாங்சுரியோட இது இருக்குது. எந்த மாநிலத்தில் துணை முதல்வர் திரு அஜித் பவார் அவர் சமீபத்தில் ஒரு விமான விபத்தில் காலமானார்? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவர் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து இத்தனை நாளாக வந்து இன்றைக்கி தான் வந்து அடக்கம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2026 ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் வென்றவர் யார்? ஓகேவா? யார் அப்படின்னா கார்லோஸ் அல்காரஸ் அப்படின்றவர். ஓகே, கார்லஸ் அல்காரஸ் அப்படின்றவர் தான் வந்து பட்டம் வென்றிருக்கார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பன்னாட்டு தமிழ் மாநாடு 2026 எங்கு நடத்தப்பட உள்ளதாக ஜனவரி 29 அன்று அறிவிக்கப்பட்டது. இந்த பன்னாட்டு தமிழ் மாநாடு 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஜனவரி 29. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கோலாலம்பூர், மலேசியா. ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து நடக்க போகுது 2026க்கானது. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் லித்தியம் தாது இரும்பை கண்டறிய புதிய அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ இந்த லித்தியம் அப்படின்றது வந்து நம்ம இப்போது இவி ஸ்கூட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அந்த பேட்டரிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த லித்தியம். ஸோ அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இந்த லித்தியம் வந்து அதிகமாக கிடைக்கிறனால அதை பற்றின ஒரு அகழ்வாராய்ச்சி வந்து பணிகள் வந்து மேற்கொள்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். TNWE சேஃப் பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்துக்காக தமிழக அரசு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 5000 crore. இதில் வேர்ல்டு பேங்க் வந்து 1250 கோடி வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் ஜனவரி இறுதியில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு நீர் ஆதாரங்கள் மசோதா அப்படின்றதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலத்தடி நீர் மற்றும் ஆற்றுப்படுகைகளை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக தான் தமிழ்நாடு நீர் ஆதாரங்கள் மசோதா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் பி. தமிழக அரசு ஊழியர்களுக்காக 2026 ஜனவரி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டாப்ஸ்
ஓகே, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்றதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போது பென்ஷன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம லாஸ்ட்டாக அதாவது ரிட்டையர் ஆகிறப்ப நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோமோ அதில் 50% வந்து நமக்கு பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 12 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெய்லி அப்கமிங்கில் போட்டுகிட்டே இருப்போம். நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுப்போம், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் தமிழ் ரிலேட்டடாகவும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.